ரொம்ப நேரமா உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கேன். நீங்க சொன்னபடி செஞ்சா போட்டோவை தரேன்னு சொன்னீங்களே, கொடுத்துருங்க. இதுல போட்டோ இருந்தா தானே? அப்படின்னா பொய் கேஸ் போட்டு எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் நீ ட்ரை பண்ணதுனால நான் அப்படி செஞ்சேனே தவிர உண்மையிலேயே நான் அன்னைக்கு எடுத்தது பிலிமே இல்லாத கேமராவில். உன் நிர்வாண உருவத்தை காட்டி உன்னை பிளாக்மெயில் செய்யற அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் இல்ல. உன் போட்டோவை வித்து பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு தரம் குறைஞ்சவனும் அல்ல. உன்கிட்ட பெண்மைக்குரிய நாளும் இல்ல. அந்த நாளும் இல்லாதவ இலக்கணம் இல்லாத மொழியை போலவன்னு உனக்கு தெரியப்படுத்ததான் நான் நடிச்சேன். குட் பை. மது, ஏன் உருவம் உங்க கேமராவில் விழாம போயிருக்கலாம். ஆனா உங்க கண்ணுல நல்லா நின்னு போச்சு. ஒரு பெண்ணை அந்த நிலையில பாக்குற உரிமை ஒரு கணவனுக்கு தான் உண்டு. ஆமா மது, உங்க ஆன்மத்தனம் என் பேய் குணத்தை ஜெயிச்சிருச்சு. என் நெஞ்ச கோயில்ல காதல் தீபத்தை ஏத்திருச்சு. இங்க எப்படி வந்த? எங்கும் இருப்பான் இந்த ஏகாந்தம். மிஸ்டர் மது, இந்த கேஸ்ல நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியிருக்க? நத்திங் சார். ஆனா அந்த குற்றத்தை நான் தான் செஞ்சேன்னு அந்த பொண்ணு வாயர்ல வைங்க. ஏம்மா, அவர் கையை பிடிச்சு எடுத்தாரா? அவ்வளவு தைரியம் அவருக்கு எங்க இருக்கு சார்? உன்னை மானபங்கம் செய்ய பார்த்தாரா? நானே அவர் ஏதாவது ஒரு போஸ்ட்ல முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவர் மானபங்கம் செய்யல சார். நீயே அவருக்கு முத்தம் கொடுக்க நினைச்சியா? ஆமா சார், அதுக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். அடி இவ மூஞ்சில முள்ள போட ட்ரை பண்ணிட்டு இருக்காளா? என்னைக்காவது என் கண்ணுல படட்டும். அப்ப அவர் மேல சாட்டிய குற்றச்சாட்டு உண்மை இல்லைங்கிறியா? அவர் மேல நான் விழ தயாரா இருக்கேங்கிறதுதான் உண்மை. என்னைக்காவது ஒரு நாள் தனியா என்கிட்ட மாட்டுவார் இல்ல, அன்னைக்கு காட்டுவேன் நான் யாருன்னு. என்ன செய்வேன்? அவரை ரேப் பண்ணுவேன். இப்படி வெறுப்பிடிச்சவளை எல்லாம் விளக்க மாத்த எடுத்து நல்லா அடிக்கணும். ஆர்டர் ஆர்டர். யுவர் ஆனர், வெக்கத்தை விட்டு கோர்ட்ல உண்மையை சொல்லிட்டேன். எனக்காக மது வெளியே விட்டா இவன் என்ன ரேப் பண்ணிடுவான். என் கற்பை காப்பாத்துங்க யுவர் ஆனர். இந்த பெண்ணாஸ்திர வைத்தியசாலையில் சேர்த்து விடும்படி கூறி இது மாதிரி பொய் கேசுகளின் மேல் போட வேண்டாம் என்று நாகலிங்கம் பிள்ளை அவர்களை எச்சரிக்கை செய்கிறேன். மதுவை நிரபராதி என்று முடிவு செய்து இந்த கேஸை தள்ளுபடி செய்கிறேன். மிஸ்டர் நாகலிங்கம், ஹோம் மினிஸ்டர் ஆகலாம்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க ஹோமியும் ஒழுங்கு பண்ணிக்கலையே. அடுத்தவங்க கதையை விட்டுட்டு உங்க மானத்தை காப்பாத்திக்கீங்க. இல்ல உங்க பொண்ணு அதை பறக்க விட்டுடுவா. கோர்ட் இது, வீடு இல்ல. சுந்தர், நீங்களும் உங்க மனைவியும் சேர்ந்து அசன்றையும் பாடையும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால கடைசியா உங்களுக்கு அவகாசம் கொடுக்கிறேன். செய்த குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? யுவர் ஆனர், என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை மீதும் கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுள் மீதும் என் மனைவி பெற்றெடுக்க போகும் குழந்தை மீதும் நான் ஆணையிட்டு சொல்கிறேன், நாங்கள் குற்றவாளிகள் அல்ல. நாங்கள் குற்றவாளிகள் அல்ல. இதான் நீ சொல்ற கடைசி பதில? இன்னும் எத்தனை தடவை சொன்னாலும் உண்மை உண்மையாத்தான் இருக்கும். 1987 செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று விருதுநகரில் இருந்து மதுரை செல்லும் கூட்ஸ் வண்டியை ஓட்டி வந்த டிரைவர் சுந்தர் தன் மனைவி துணையோடு செக்யூரிட்டி ஆட்களையும் அசிஸ்டன்ட் டிரைவரையும் கார்டையும் கொன்று கூட்ஸ் வண்டியில் வந்த தங்கத்தை கொள்ளையடித்தான் என்று கார்டு கொடுத்த மரண வாக்குமூலத்தை கோர்ட் நம்புகிறது. சுந்தர் செய்த கொள்ளைகளுக்கும் குற்றங்களுக்கும் அடக்கத்தனமான கொலைகளுக்கும் துணை போன அவரது மனைவி பத்மாவுக்கு IPC 324வது செக்ஷன் படி குற்றவாளிக்கு 2 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு பொருளாசையால் இத்தனை பேரின் இரக்கமின்றி கொலை செய்த சுந்தர் சமுதாயத்தில் நடமாட அருகதையற்றவர். ஆகவே IPC 302வது செக்ஷன் படி அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது.
போடுங்க சார், தூக்கில் அந்த போலீஸ, உண்மை குற்றவாளி தெரிஞ்சுக்காத அந்த சட்டத்தை 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னால நெஞ்சத்தை கூட ஆட விடாம பார்த்து தூக்கில போடுங்க சார். ஆர்டர், ஆர்டர். தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதி எதுக்காக உங்களை ஜட்ஜ் சார்? எந்த குரல் நியாயத்துக்காக ஆறு வர செஞ்சதோ, எந்த குரல் தர்மத்துக்காக இந்த கோர்ட்ல கோஷமிட்டதோ, அந்த குரலுக்கு நீங்க தூக்கு கயிறு வீசிருக்கீங்க. நீங்க தண்டனை கொடுத்தது குற்றத்துக்கு யுவர் நியாயத்துக்கு. நீங்க சொன்ன தீர்ப்பு என்ன 2 வருஷ காலம் ஜெயில அடைச்சு வச்சிருக்கலாம். ஆனா நான் மறு வந்ததும் மனுஷ தன்மையே இல்லாம எங்க 2 பேரையும் குற்றவாளியாக்க சட்டத்துக்கு முன்னால நான் ஒரு பத்திரக்காளி ஆடுவேன். எந்த கூட்டம் அநியாயமா என் புருஷனை தூக்கு மேடல ஏத்திச்சோ, சிக்கி நியாய தேவதை அநியாயத்துக்கு வழி காட்டுச்சோ, அந்த கூட்டத்தை இது கையால் என்ன கொலை செய்வேன். எழுதுக்கங்க யுவர் ஆனர். இன்னையில இருந்து சரியா 2 வருஷத்துக்கு அப்புறம் பத்மாங்கிற குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை இப்பவே தீர்ப்பு எழுதுக்கங்க. இப்பவே எழுதுக்கங்க. தேங்க்யூ. அப்புறம் ஏய் என்னடி நின்னுட்ட? அவங்க நம்ம என்னடி செய்வாங்க? நீ வாடி போலாம். நான் வரல. ஏய் நீ ரொம்ப ரோசடி. ஏய் அங்க பாரு, அவ வரா. ஏண்டி பானு, நேத்து உனக்கு சயின்ஸ்ல எத்தனை மார்க் வந்துச்சு? 99. ஏண்டி நீ காலேஜ்ல சேரும்போது என்ன சொன்னோம்? 20 மார்க்குக்கு மேல தாண்டக்கூடாதுன்னு. எங்க எல்லாருக்கும் சேர்த்து 95, உன் ஒருத்திக்கு மட்டும் 99. எவ்வளவு இன்சல்ட். சயின்ஸ் மாஸ்டர் உன்னை ஜீனியஸ்னாரு, எங்களை வெறும் ஜீன்ஸ்னாரு. அவ்வளவு நைஸ் பண்ணிட்டியா மாஸ்டர்? சும்மா ரெடி, பாவம் வேர்த்து போச்சு. கர்ச்சீப் இருக்கா? தொடச்சுக்க. இல்ல. இல்லையா? இல்லையா? அதுக்கு ஒரு ஐடியா. எங்க இந்த சேரு சுந்தரி? வர சொல்லி தூது அனுப்பிட்டு ஆளைய காணும். மிஸ்டர் மது, I'm sorry. It's all right. Andrew. Thank you. I'm sorry. மறுபடியும் ஸ்லிப் ஆயிடுச்சு. பரவாயில்ல. அப்பா எதுக்காக வர சொன்ன? அன்னைக்கு நான் ஒரு பொண்ணுங்கிறதையே மறந்துட்டு ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். ஐயோ இப்பதானே கேட்டேன் 2 தடவை. 3வது தடவை கூட கேட்டுறேங்க. I'm sorryங்க. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நான் பொண்ணுகிட்ட தகராறே பண்றது இல்ல. நீயும் மனசு மாறிட்ட. So you are excused. தேங்க்ஸ்ங்க. நான் மனசுல எதுவும் வச்சேன். நீ மனசுல எதுவும் வச்ச. Bye. Bye. Excuse, you are already exposed. Dear friends, இவர் சுமத்தின படி உண்மைன்னா நீங்க கொடுக்கிற சீல்ட வாங்குற அருகதை எனக்கு இல்ல. அத உங்ககிட்டயே வைங்க. என் ஹோம்ல அநீதி இருக்குதா, இவர் ஆர்டர் இந்த கேம்ல அநீதி இருக்கான்னு பாக்குறேன். ஹோம் மினிஸ்டர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவனா என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத. வேற எவனாவது என்கிட்ட வாலாட்டி இருந்தான்னா அவனை இந்நேரம் மாறுகை வாங்கி இருப்பேன். ஆனா ஒண்ணு நான் அப்படி செய்யல. ஏன் தெரியுமா? நீ சாதாரண ஆள் இல்ல, போலீஸ் ஆபீசர். உன் மச்சனை லாயர் போர்வையில் இருக்கிற பார் கவுன்சில் மெம்பர். உங்களை நான் எங்க கவனிச்சுக்கணுமோ அங்கே வச்சு கவனிச்சுக்கிறேன். தட் இஸ் இன் தி கோர்ட். லுக், உன்னையும் உன் மச்சனையும் கோர்ட்ல அவமானப்படுத்தாம போனா என் பேரு நாகலிங்கம் பிள்ளை இல்லை. இனிமே புள்ள கைதியும் சேர்த்து காவல் கேட்க வேண்டியதா? ஏய், அவன் வளர்ந்து வந்தாலும் தப்பு செய்யாம இருக்க மாட்டான், ஜெயிலுக்கு வராம விட மாட்டான். அப்ப வழியே மகனும் கடைப்பிடிப்பாயா? குழந்தை பிறந்ததும் வம்ச விருத்திக்காக குலக்கொடை பிறந்ததுன்னு குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீ பிறந்த உடனே உனக்கு குட்டி கைதுன்னு பேர் வச்சுட்டாங்க. இல்லடா, உன் மேல அந்த கரை படவே கூடாது. உன் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுற மகனா, லட்சியத்தை நிறைவேற்றுற மகனா வளர்க்கிற.
என்னடா அது பாம்புடா டேய் அது வெடிச்சா நாம செத்து போயிடுவோம்டா அத தூக்கி வெளியில எரிஞ்சிடுவோம் எரிஞ்சிடுவோமா வா 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 கிளி போடா அந்த பொம்பளை நம்மளை ஏமாத்திட்டாடா பேரை கூப்பிட்டு 10 நிமிஷம் ஆச்சு எங்க போன எக்ஸ்ரேனா ஆபரேஷன் இல்லம்மா பயப்படாத குழந்தைய கூட என்னடா செய்யறது நல்லா மாட்டிக்கிட்டான் லலிதா லலிதா என்னங்க அந்த துண்டுக்குள்ள என்ன இருக்கு கடவுள் உனக்கு கொடுத்த வரம் ஐயோ பச்சைக்காய் எவ்வளவு அழகா இருக்கு பாரு பாரு அள்ளி கொஞ்சம் போல இருக்கு குழந்தை நீல கண்ணு நல்லா இருக்கான் தங்க தட்டுல மாணிக்கமா இருக்கு மாமா மகாராஜா மாதிரி இருக்கான் இல்ல ஒரு கைதியோட குழந்தை ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் கைதி இந்த குழந்தையை விட்டுட்டு ஓடி போயிட்டா நான் அப்பவே நினைச்சேன் இந்த குழந்தையை பார்த்தா திருட்டு பயல தான் தெரியுது என் தாய் குலமே ஒரு கைதியின் குழந்தைன்னு தெரிஞ்ச உடனே அழகெல்லாம் குறைஞ்சு போச்சா தங்க கட்டில் நீல கண்ணுங்கிறதுலாம் உடனே மாறி போச்சா போதும் சும்மா இருங்க குழந்தை கடவுளுக்கு சமானம் இதுவரை யார் பெத்த குழந்தையா இருந்தா இன்னையில இருந்து ஏன் குழந்தை நான் வளர்க்க போறேன் பாசத்தை ரொம்ப காட்டிடாத அவன் தாய் வந்து கேட்கும் போது திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கும் திரும்பி வரமாட்டா முக்கோடு தேவதைகளே இவன் தாயை இவங்க கண்ணுல படாம செய்யுங்க யார் நீ தூக்குல போடுறவன் பயப்படாதம்மா நான் பாவக்கூலி வாங்கி ஜெயில கைதிகளை தூக்குல போடுற தலையாரி பொண்ணுங்க உயிரோட விளையாடுற ராட்சச இல்லம்மா உன் கதைய தெரிஞ்சவன் உன் வைராக்கியம் புரிஞ்சவன் செய்யாத குற்றத்துக்கு தூக்கு மேடை ஏற போற உன் கணவன் நிலைமையெல்லாம் நல்லா அறிஞ்சவம்மா அழாதம்மா உன் தகப்ப மாதிரி தான் நானும் உன்னை போல நிர்கதியாகி பழிவாங்கிற எண்ணத்துல இருக்கம்மா ஆமாம்மா எந்த அப்பாவி கடுத்துல தூக்கு கயிறு மாட்டினோ தெரியல அந்த பாவத்துக்கு என் ஒரே ஒரு மகனை பலி கொடுத்துட்ட பாவிம்மா பாவி ஒரு பாவம் அறியாத என் மகனை கொலை பண்ணிட்டு என் வயித்துல தீ வச்சது அவன்தான்மா அவன்தான் போலீஸ்காரங்கிட்ட சிக்கி அவனுக்கு தண்டனை கிடைச்சா இந்த கையால் அவனை தூக்குல போடுவோம்மா ஆனா அவன் கிடைக்கிற மாதிரி தெரியல அதனாலதான் நானே அவன் கழுத்துக்கு கயிறு போட்டு கொல்லணும்னு இந்த கயிறை தயாரா வச்சிருக்கேன்